18/1/24 வியாழன். பொதுக்காலம் 2ஆம் வாரம். முதல் வாசகம். என் தந்தை சவுல் உன்னை கொல்லத் தேடுகிறார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 6 முதல் 9, 19, 1 முதல் 7. தாவீது பெலிஸ்தியனை கொன்றபின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 16,000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 16,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்ணோடு பார்க்கலானார். தாவீதை கொல்ல வேண்டுமென்று தம் மகன் யோனத்தானிடமும் தன் அலுவலர் எல்லோரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து யோனத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார். ஆதலால் எச்சரிக்கையாயிரு. காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஓர் இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறவதை எல்லாம் உமக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்லவிதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு எதுவும் செய்ததில்லை. மேலும் அவனுடைய செயல்கள் அரசில் மிகவும் பயனுடையதாயிருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். ஆதலால் ஆண்டவர் இஸ்ரேலர் எல்லோருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுறுவீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுல் யோனத்தானிடம் வார்த்தைகளை கேட்டார். ஆதலால் சவுல் வாழும் ஆண்டவர் மேலானை அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் யோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்து செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். மீண்டும் போர் மூண்டது. தாவீது புறப்பட்டு பெலிஸ்தியர்களுடன் போரிட்டு அவர்களில் மிகுதியானோரை வெட்டி வீழ்த்தினார். ஆதலால் அவர்கள் சிதறி ஓடினார்கள். பின்னர் ஆண்டவர் அவனுடைய தீய ஆவி சவுலின் மேல் இறங்கியது. அப்போது அவர் தம் வீட்டில் ஈட்டியுடன் வீற்றிருக்க தாவீது யாழ் எடுத்து மீட்டு கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.